ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். இது ஒரு கள்ள கூட்டணி என்று அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு தெரியும். அதாவது இவிஎம் மோசடி கூட்டணி என்பது கூட்டணியில் இருக்கிற ஷிண்டேக்கும் தெரியும், ஏக்நாத் ஷிண்டேக்கும் தெரியும், சந்திரபாபு நாயுடுவுக்கும் தெரியும், நிதிஷ்குமாருக்கும் தெரியும். அதனாலதான் இப்ப இவனுங்க முன்றாரு. ஏக்நாத் ஷிண்டேக்கு 7 சீட் வந்திருக்கிய மகாராஷ்டிராவில். இந்த அதிசயத்தை நிகழ்த்தியது இவிஎம் தானே. அப்புறம் அவர் கள்ள கூட்டணியில தானே இருக்காரு. இதெல்லாம் என்ன, சந்திரபாபு நாயுடுக்கும் சரி, நிதிஷ்குமாரும் சரி, ஷிராக் பஸ்வானும் சரி, ஏக்நாத் ஷிண்டேயும் சரி, அஜித் பவாரும் சரி, இவர்கள் எல்லோருக்குமே முன்பாகவே இந்த இவிஎம் ஒரு பங்காளியாக இருக்கிறது இந்த தேர்தலிலே என்பது நன்றாக தெரியும். இந்த களவாணித்தனத்தில் இவர்கள் எல்லாம் கூட்டாளிகள். நம்முடைய யூடியூபர்கள், தினமும் ஜோதிடம் சொல்லுகின்ற யூடியூபர்கள், இந்த அக்க வந்துருச்சு, அந்த அக்க வந்துருச்சு, நாயுடு வருகிறார், இந்தியா கூட்டணிக்கு வருகிறார், நிதிஷ் வருகிறார், சபாநாயகர் பதவி, எதையும் கேட்க மாட்டாங்க. இவர்கள் சொல்லுவதெல்லாம் பொய், எதையும் கேட்க மாட்டார்கள். இது எப்படியே தான் தொடரும். எங்கிருந்து என்றால், எங்கிருந்து நெருக்கடி வரும் என்றால், அது ஒரு இடத்துல இருந்தார். அந்த இடம் என்னன்னு பார்ப்போம். இதுல எடப்பாடியினுடைய பார்ட் என்னன்னு பார்ப்போம். சந்திரபாபு நாயுடைய பார்ட்டு இவிஎம் பங்காளித்தனம். இதில் எல்லாம் எப்படி இவர்கள், எப்போது இது தொடங்கப்பட்டது, எப்படி வளர்ச்சாங்க என்பதையெல்லாம் பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இது உங்களுடைய சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதாவது ஏக்நாத் ஷிண்டே பெரும்பான்மை மராத்தியர்களால் புறக்கணிக்கப்பட்டவர். 7 எம்பி சீட் வாங்கியிருக்காரு. அதை பிறகு பார்ப்போம். இப்ப சந்திரபாபு நாயுடுடைய யோக்கியதை பார்த்துள்ளோம். இந்த இவிஎம் மிகப்பெரிய பங்களிப்பு வந்து ஆந்திராவில் முன்னாடியே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. நாயுடு ஒன்றும் ஒரு நல்ல ஆளு கிடையாது. முதுகில் குத்துவதில் வல்லவர். தன்னுடைய மாமனார் பைபாஸ் ஆபரேஷன் அமெரிக்காவில் படுத்துட்டு வந்து மாமனார் ராமராவ், என்டி ராமராவ், நடிகர் என்டி ராமராவாக இருந்து தெலுங்கு தேசம் என்ற கட்சியை ஆரம்பித்து ஆந்திராவிலே ஆட்சியை பிடித்த அந்த ராமராவுடைய மகளை கட்டிய சந்திரபாபு நாயுடு, மாமனார் பைபாஸ் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து 1995 படுத்திருக்கும் போது, படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது அந்த எம்எல்ஏக்களை எல்லாம் வளைத்து பிடித்து ஆட்சியை கவிழ்த்து மாமனாரை ஓரங்கட்டி விட்டு விரட்டி எடுத்து விட்டு தான் முதல்வராகியவர். அது ஏன் அப்படி பண்ணாருன்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. ராமராவுக்கு தன்னுடைய பெத்த பிள்ளைய 10 பிள்ளைகளை பெற்றார். அவர் 10 பிள்ளைகள யாருக்கு என்ன பேருன்னு அந்த ஆளுக்கு தெரியாதியா? இவன் யாரு, இவன் பேர் என்னன்னே தெரியாது. அவ்வளவு ஞாபக சக்தி அவருக்கு. ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு அபார ஞாபக சக்தி. அதனால இந்த எம்எல்ஏக்கள் யாரு, என்ன பேரு, எந்த ஒரு எம்எல்ஏன்னு ராமராவுக்கு தெரியாது. அந்த சூட்சுமம் தெரியாது. நாயுடுவுக்கு தெரியும். நாயுடு இவங்களெல்லாம் கூப்பிட்டு, இந்த ஆளை நம்பி இருக்காது, உன்னை அடையாளமே தெரியல, எனக்கிட்ட வாங்க, நம்ம ஒரு ஆட்சியை பண்ணிடுவோம் சொல்லி அப்படித்தான் வந்தார். முதுகிலே குத்தினார். சிவபார்வதியை சேர்த்து கொண்டு வைப்பாட்டியாக வைத்திருக்கிறார் என்று குற்றம் சாட்டி முதுகிலே குத்தி வெளியே வந்தார். அதோட ராமராவ் ஒரே வருஷத்துல 1996 இறந்துட்டார். அதன் பிறகு ஏகபோக முதலாளியாக தெலுங்கு தேசத்தை தன்னுடைய பாக்கெட்ல போட்டுக்கிட்டார். யாரும் ராமராவ் பிள்ளைங்க பாலையா, பாலகிருஷ்ணா, எண்டமூரி யாருமே வரவிடவில்லை. இப்படி இருக்கிற நாயுடுவினுடைய யோக்கியதை தெரிந்துதான் பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஒரு பிளான் பண்றாங்க. பவன் கல்யாண்ங்கிற ஒரு நடிகரை இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டுட்டு அதன் பிறகு சந்திரபாபு நாயுடுவையும் அங்கே இறக்கி விடுறாங்க. எல்லோருக்குமே இந்த விஷயம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஒரு 2-3% அல்லது 4% வாக்குகள் தான் இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்த உடனே மிகப்பெரிய அளவிலே ஆதரவு இருப்பதாக, வெற்றி அடைய போவதாக இந்த கோடி மீடியா சேனல்ல கருத்து கணிப்பு என்ற பெயர்ல மிகப்பெரிய புயலை கிளப்பி இந்த வேவ மக்கள் மத்தியில திணித்து செய்ய வேண்டியதை இவிஎம் மிஷின்ல செஞ்சு ஜெகன்மோகன் ரெட்டியை கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்றாங்க.
பாரதிய ஜனதா கட்சி போட்ட சீட்ல எல்லாம் ஜெயிக்குது, ஆட்சியே கவிழ்ந்துருது. இந்த அளவுக்கு கேவலமாக தோற்கிற அளவிற்கு ஜெகன்மோகன் ரெட்டி மிகப்பெரிய பாதகங்களை செய்யவில்லை. அவர் நல்ல மக்கள் நல திட்டங்களை எல்லாம் அங்கே நிறைவேற்றி இருக்கிறார் ஜெகன்மோகன். பிறகு ஏன் தோற்றார் என்றால் இந்த இவிஎம் மிஷின். இதை மிக அழகா இப்படி செட்டப் பண்ணிட்டாங்க. சந்திரபாபு நாயுடு அங்கே வேணும், பாரதிய ஜனதா கட்சி ஒரு சிறிய பார்ட்னர், அவ்வளவுதான். பவன் கல்யாண் அவங்களுடைய ட்ரம்ப் கார்டு, அவங்களுடைய தயாரிப்பு, பாரதிய ஜனதா கட்சியுடைய தயாரிப்பு. அவனுக்கு பணம் எல்லாம் கொடுத்து, ஒரு சாதாரண பெரிய நடிகர்லாம் கிடையாது பவன் கல்யாண், ஒரு சாதாரண நடிகர் தான். அவருக்கு பணம் கொடுத்து எல்லாம் கொடுத்து, அதுக்கு தான் இந்த எலக்டோரல் ஃபண்டு பாண்டு எல்லாம் பணம் கொடுத்து எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து ஒரு பார்ட்டி மாதிரி அதை பெருசா பூஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. பூஸ்ட் பண்ணி கொண்டாந்து பண்ணிட்டாங்க. அதே சமயம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியிலே கூட்டணி சேர்ந்திருந்தால் தினமும் கோடி மீடியா மூலம் தினமும் ஒரு செய்தியை சொல்லி அப்படி ஆயிருச்சு இப்படி ஆயிருச்சு, மக்கள் ஆதரவை முற்றிலுமாக ஸ்டாலின் இழந்து விட்டார், மறுபடி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 35 தொகுதிகள் வெல்லுகிறது, 36 தொகுதிகள் வெல்லுகிறது, 40க்கும் 40 என்றெல்லாம் தினமும் செய்திகளை போட்டு அந்த கருத்து கணிப்புகளை கோடி மீடியா மூலம் வெளியிட்டு மக்களை அந்த முடிவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயார் நிலைப்படுத்திவிட்டு அதன் பிறகு இந்த 40லையும் இவிஎம் மிஷின் மூலமாக இவங்க அடிச்சு போயிருப்பாங்க. ஆனால் எடப்பாடியார் வாய் திறந்தால், சரியான சமயத்தில் வாய் திறக்க வேண்டும். வாய் திறந்தால் அவருக்கு இந்த தகவல் வந்ததா வரவில்லையா என்பதை அவர் வாய் திறந்தால் தெரியும். உண்மையை எடப்பாடி பேச வேண்டும். அது பேசுவதற்கான காலகட்டம் வரும். ஏன்னா இப்ப பேச முடியாது. மோடியினுடைய கை இறங்கி RSS மிக பலமாக மோடியை நீ தூக்கிவிட வேண்டியதுதான் என்ற சூழ்நிலை வரும்போது நிச்சயம் எடப்பாடி பேசுவார். எடப்பாடிக்கு வந்திருக்க வேண்டியதானே, அவருக்கு தான் எம்பி கிடைக்குது இல்ல, எம்பி கிடைக்குது, அடுத்து ஆட்சியும் பிடிச்சிடலாம்ல. இல்ல, எடப்பாடிக்கு உள்ளுக்கவே சில ஆலோசனை சொல்லுகிற சிலர் இருக்கிறாங்க. எல்லாரையுமே அப்படி நீங்க நினைச்சிட வேணாம். பீகார்ல என்ன பண்ணாங்க, நிதிஷ்குமாருடைய ஆட்சியில நிதிஷ்குமாருக்கு 110 தொகுதி, இவங்களுக்கு 100 தொகுதியை தான் சட்டமன்றத்தில் கொடுத்துட்டு இதுல 45 தொகுதிகளை மட்டும் நிதிஷ்குமார் ஜெயிக்கிற மாதிரி பண்ணாங்க. மீதி 75 தொகுதியை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறார். அதே ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணி அதிமுக 2-3 தொகுதிகளை மட்டுமே வெல்லுகிற மாதிரி அவங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு 15 தொகுதியை ஒதுக்கிவிட்டு அதிலே ஒரு 5 தொகுதிகளை மட்டும் அதிமுக வெல்லுவதைப் போலவும் மற்ற எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஏசி சண்முகம் தன்னுடைய கூட்டணி ஆட்களோடு போட்டியிட்ட அத்தனை தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி வெல்லுவதை போன்ற ஒரு செட்டப்பை பண்ணிட்டால் அதன் பிறகு இங்கே அதே பீகார் ஃபார்முலா, அதே மகாராஷ்டிரா ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதிகமான சீட்டுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டசபையிலும் தர வேண்டும், எம்பிலையும் தர வேண்டும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக வாயில போட்டு வென்று தின்று ஜீரணித்து விடுவதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம், கொள்கை. இதை அப்படியே தெரிஞ்சுக்கிறாங்க எடப்பாடிக்கு இந்த ரகசியம் தெரிந்து விட்டது. ஒரே ஒரு விஷயம் வினாடி யோசித்திருப்பார் எடப்பாடி, இந்த கட்சி என்னால் அழிந்து விடக்கூடாது, இந்த கட்சி என்னால் அழிந்தது என்ற அவப்பெயர் எனக்கு வேண்டாம் என்று எடப்பாடி முடிவு கட்டியிருக்கலாம். ஏன்னா ஒரு கட்சியினுடைய அடிமட்டத்தில் இருந்து வந்தவர், இந்த கட்சியை உயிராக நினைப்பவர். என்னதான் நீங்க அவர் மேல 1008 ஊழல் புகாரை சொன்னாலும் அவருக்குன்னு ஒரு பிடிப்பு கட்சி மேல இல்லாம இருக்காது. புரட்சி தலைவர் வளர்த்த கட்சி, அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, நம்மளை இந்த அளவுக்கு உயரத்தில் தூக்கி கொண்டு வந்த கட்சி, நாம ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கோம், நம்மால இந்த கட்சி அழியணுமா அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்த்திருப்பார். மிக உறுதியாக துணிச்சலாக எடப்பாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த இவிஎம் மோசடி பங்காளித்தனத்திற்கு அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதுதான் நமக்கு தோன்றுகின்ற ஒரு அனுமானம். இதுதான் உண்மையாக இருக்க முடியும். ஆகவே நீங்க சந்திரபாபு நாயுடும் சரி, நிதிஷ்குமாரும் சரி, ஷிராக் பஸ்வாரும் சரி, ஏக்நாத் ஷிண்டேயும் சரி இந்த கூட்டணியை விட்டு வெளியே வரமாட்டார்கள். அவர்கள் ருசி கண்ட பூனைகள், திருட்டு பாலை குடித்த
ருசி கண்ட பூனைகள் எவ்வளவுதான் அடிச்சுக்கிட்டாலும் புரண்டாலும் வச்சாலும் மோடியை மிரட்டி கொண்டே, முதலில் மோடி மிரட்டினார், இப்போது மோடியை இவர்கள் மிரட்டுகிற காலம் என்று அவர்கள் இதிலே ஒரு ருசியை கண்டு, இதிலே ஒரு சுகத்தை கண்டு அந்த கூட்டணிக்குள்ளதான் இருப்பார்கள். ஆனால் எங்கிருந்து பிரச்சனை வரும் என்றால், வர இருக்கின்ற 2, 3, 4 மாநில தேர்தல்களிலே, சட்டமன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி அடி வாங்குகின்ற பொழுது, நாட்டிலிருந்து முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி துடைத்தெறியப்படும் என்ற ஒரு செய்தி இந்த நாட்டிற்கு வருகின்ற பொழுது, மக்கள் இந்த செய்தியை தருகின்ற பொழுது RSS சுதாரிப்பார். இனி விட்டால், மோடியை விட்டால் ஆபத்து, பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் இருக்காது, இங்கே அழிஞ்சு போயிடும் சொல்லி RSS தான் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருந்து குரல்கள், எதிர்ப்பு குரல்கள் எழும்பி மோடியை இறக்கினால் தான் உண்டு. மற்றபடி நாயுடு வந்துருவாரு, சபாநாயகரை பிடிச்சிருவாரு என்றெல்லாம் தினமும் ஒரு சோதிடம் சொல்லுகின்ற யூடியூபர்கள் இவர்கள் அவர்களுக்கு உண்மை தெரிந்து கொண்டே மக்களிடம் உண்மையை மறைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி பேசக்கூடாது. கொஞ்சமாவது உண்மையை பேசுங்கள். மக்களுக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்க வேண்டும். இப்படித்தான் இது இந்த விஷயம், இந்த சூழ்நிலை, இந்த கால சூழ்நிலை, இந்த டாக்டிக்ஸ், இது எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும். இவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்கு நன்றாக தெரியும். காங்கிரஸ் கட்சியும் இந்த மாநில சட்டமன்ற தேர்தல்களிலே களமிறங்கி வெல்லுவதைத்தான் அதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். அங்கெல்லாம் காலி பண்ணிட்டா உட்கட்சி குழப்பம் வந்து மோடி கவிழ்வார் என்பது காங்கிரஸ் சரியாகவே கணித்து வைத்திருக்கிறது. ஆகவே அது ஒன்றுதான் ஒரே வழி, மக்கள் எழுச்சியை, மக்கள் சக்தியை தட்டி எழுப்புவதுதான் ஒரே வழி என்று காங்கிரஸ் கட்சி உறுதியாக நம்புகிறது. இதுதான் நிலை. மற்றபடி ஜோதிடர்கள் அளவிற்கு, வாஸ்துக்காரர்கள் அளவிற்கு தரம் தாழ்ந்துவிட்ட நம்முடைய யூடியூபர்களை எண்ணி நான் கவலைப்படுகிறேன். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.